ஆண்டுக்குள்ள காரணம் கட்டிக்கிட்டா கருப்புசாமி எனக்கு ஒரு பேரம் கொடுத்துட்டு என் கைகள் எல்லாம் சரி பண்ணிட்டா இந்த வருஷம் ஒரு கடை, அடுத்த வருஷம் 2 கடை அவரை நடத்திருக்கிறியா? உண்மையா? அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆறு இந்த 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி கருப்பசாமி விட்டு அடே எந்த போயிருச்ச விளக்கஞ்சாமி அவளை விட போமா? என்ன போறீங்க கூட ரொம்ப தாராளமா தொண்டெல்லாம் காஞ்சி வறண்டு போயிடா. உருட்டேரா வாங்குறீங்களா? பத்தவிடா சீக்கிரம் பத்த வச்சா சீக்கிரம் பையன், மெதுவா பத்த வச்சா பொட்டப்புல. ஒரு பையனா பொட்டப்புலமா? அப்ப சீக்கிரம் பத்த வை. திருமணமே ஆகல, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னா சார் ஒரு பொண்ணு ஒரு பார்த்துக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க, அந்த பொண்ணு பேசப்படி பதில் சொல்ல முடியுது. நைட்டு 8 மணிக்கு கூப்பிட்டு நாளைக்கு காலையில் கூப்பிட்டு பார்த்தேன். எப்போ கூப்பிடுச்சு? 8 கூப்பிட்டாங்களா? அந்த பொண்ணே முடிச்சுக்க. இல்ல சாமி கயிறு பொருத்தம் இல்லங்கிறாங்க. என்ன பொருத்தம் இல்ல திருமணத்தை முடிடா. அதுல ஏதோ சேதாரம் வந்தா கத்த விட, ஏதோ சேதாரம் வந்தா நான் பாத்துக்கிறேன். திருமணம் முடிஞ்சா முடிஞ்சிருச்சா? யார மாங்கல்யம் எடுத்து சொன்ன? கருப்பசாமி எடுத்து கொடுத்தா மாங்கல்யம். அதே போல வித்த வீடு உனக்கு வரும். வந்துருச்சா? வந்துருச்சா? அது கிரையுமே பண்ண முடியல, கிரையத்தை முடிச்சு முடிச்சாச்சா? அதே போல மறைச்சு சொல்றேன், ரொம்ப பிரச்சனை இல்லாம போயிட்டாலும் பரவாயில்ல, இவரு விட்டு போயிட்டா பரவாயில்ல. போயிடுச்சா? போயிடுச்சா? சொத்தை ஒன்று பிரிக்கணும், அதுக்கு வழி வெட்டி விட்டுறேன். என்னாச்சு? பிரிக்கச்சாச்சா? இன்னும் பிரிக்கலையா? பிரிக்கணும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, கடனை கட்டணும், பையன் நல்லா சொல் வச்சிருக்கணும், தன் கணவர் போறது எந்த தொழில் வரக்கூடாது. சரி, உனக்கு ஆண் வாரிசு கொடுக்க சொல்லி கருப்பசாமி உத்தரவுல. சரியா? அடுத்த ஆண்டுக்குள்ள காரணம் கட்டிக்கிட்டா கருப்பசாமி எனக்கு ஒரு பேரம் கொடுத்துட்டு என் கைகள் எல்லாம் சரி பண்ணிட்டா இந்த வருஷம் ஒரு கடை, அடுத்த வருஷம் 2 கடை அவரை நடத்திருக்கிறியா? உண்மையா? ஆமா, அடுத்த 2 கடை. 2 கடை எத்தனை புல்லு? 3 புல்லு, அரிசி 2 சிப்பான், சுருட்டு ஒன்னா வாங்க, ஒரு கட்டை வாங்கலாம், ஒரு கட்டை வாங்கலாம். அது சத்தியமா பிடிச்சி தரணும். உனக்கு வேற என்ன வேலை வேணுமா? வேலையை போட்டு மோமாசம் வைக்கணுமா? அதையும் முடிச்சு போய் வேண்டாம். தேய் தாண்டி போயிருக்குதான். இல்ல நீ படிக்கிறது பையனை கொடுத்தாண்டா. 7ஆம் மாசம் ஏன் வீடு வாங்கினா சுகப்பிரசவம், இல்லைன்னா 7ஆவது மாசம் நீர் ஏன் வாங்கிட்டு போனா சுகப்பிரசவம், இல்லைன்னா சரி. அதுக்கு மேலே சொல்ல முடியலாம். நான் இல்லை வாங்கணும்னு பார்த்தா வாங்க முடியலாம். ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.